உலக புகழ்பெற்ற மதுரையில் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள நிலையில் அலங்காநல்லூரில் பின்னால் வந்த மாடு முட்டியதில் மாட்டு உரிமையாளர் பால் பாண்டியன் என்பவர் காயமடைந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். திவ்யா, உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியானது இன்னும் தொடங்கி இருக்கிறது. அதற்கு முன்பாகவே 100 மாடுபிடி வீரர்கள் பரிசோதனை செய்யப்பட்டு தற்போது முதல் சுற்று 2ஆம் சுற்றுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். 3 வீரர்கள் உடல் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். எடை மற்றும் அவர்களுடைய உயரம் காரணமாக அவர் உடல் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் அதாவது அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்பதற்காக வருகை தந்த மாட்டின் உரிமையாளர் முன்பாக மற்றொரு காளை பின்பக்கமாக பின்னாடி வந்த காளையானது அவருடைய விழா எலும்பில் சுற்றி இருக்கிறது. அவருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. மதுரை கிருஷ்ணாபுரத்தைச் சேர்ந்த பால் பாண்டி என்பவர்களுக்கு பின்னால் வந்த மற்றொரு காளை அவருடைய வலது பக்க விழா எலும்பில் சுற்றி இருக்கிறது. இதனால் அவர் மதுரை மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார். போட்டி தொடங்குவதற்கு முன்னதாகவே மாட்டின் உரிமையாளர் படுகாயங்களுடன் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார். இந்த ஜல்லிக்கட்டு போட்டி 3 கோவிட் காளைகள் அவிழ்த்து விடப்பட்டு மாடுபிடி வீரர்கள் தங்களுடைய காளைகளை அடக்க தொடங்கலாம். உறுதிமொழியானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அருண்.